கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நற்பலன்கள் எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும்போது வரவுகள் மகிழ்ச்சி, உழைப்புக்கேத்த ஊதியம், சொந்த தொழில் செய்யற எவ்வளவு எஃபெக்ட் போட்டீங்க, கண்டிப்பா வருமானம். குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகம், ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி தரப்போது. கண்டிப்பா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். கண்டிப்பா கிடையாது இந்த மாதம். வேலை தேடிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சிறப்பான காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்பா இருக்கு. புரிதல் அதிகரிச்சு கொடுக்கும். ஒரு சில இடத்துல ஈகோனஸ்னால. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பரிகாரம் என்ன? வீரபத்திரர். கண்டிப்பா வீரபத்திரரை போய் உங்க கும்பிடும் போதுதான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில் இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பாக சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்டு வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல் சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா எப்போவுமே உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொதுப்பலனாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்மில் போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். உடம்போடைய கான்ஷியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும்போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை தத்த எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி, அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது, இல்ல மலை மேல ஏறி போறது,
மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை வெளியில வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில வருது. சும்மா கருவுல உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்போ வரணுமோ அப்போதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகபெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும்போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாளில் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, நற்பலன்கள் எப்படி இருக்க போகுது, இதில் எல்லாம் கவனமா இருக்கணும்? கும்பராசி முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பேச்சு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திடும் போது 1க்கு 2 முறை கவனமாக செலுத்தணும். பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும்போது வரவுகள் மகிழ்ச்சி, உழைப்புக்கேற்ற ஊதியம். சொந்த தொழில் செய்கிறேன், எவ்வளோ எஃபெக்ட் போட்டீங்க, கண்டிப்பாக வருமானம் உண்டு. உத்தியோகத்துக்கு போகிறேன், உங்களோட நேர்மையான வேலை என்ன, வருமானம் உண்டு. அடிஷ்னலாக நான் இதெல்லாம் பண்ணுறதுல லாஸ் தான். தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேருமா? கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் 5ஆம் தேதி வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அது 25ஆம் தேதி தான் வரும். கும்பராசிக்கு மனநலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு? தெளிவா இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கும்பராசி தெளிஞ்சக்கூடிய மாதமா இது இருக்க போகுது. வீட்டுல பிடிவாதத்தோட உச்சக்கட்டம், ஆரோக்கியம் ரொம்ப பிரச்சனையாயி, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த 7.5 நாட்டு சனியை சொல்லி 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 கும்பராசி ராசி பலனே பார்க்க மாட்டாங்க, பயந்துட்டாங்க. அதனால இந்த மாசம் உங்க மனநிலை தெளிஞ்சு வெற்றியை பார்க்க போறாங்க. அரசு வேலையில இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி? அதுல கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைப்பரா அங்க வேலை செய்வாங்க, இவங்க தனியா தெரிய ஆரம்பிப்பாங்க, அதனால எதிரிகள் உருவாகுவாங்க. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா போறது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி? கண்டிப்பா உணவு சார்ந்த விஷயத்துல கவனம் கண்டிப்பா தேவை. ஆயில் ஃபுட்ஸு ஃபர்ஸ்ட் விஷயம், லேட்டா சாப்பிட்றது. செகண்ட் விஷயம் இந்த சீஸ் உணவுகள், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு. ஜங்க் ஃபுட்ஸ் இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தான். இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கனாக்கா ஆரோக்கியம். இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்டது. 2வது விஷயம் வீசிங்கு, சடனாக வந்து அப்படியே அட்டாக் ஆன மாதிரி இருக்கிறது. சாப்பிட்டுட்டு என்னால் எதுவும் செய்ய முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது. இதுதான் கும்பராசிக்கு மெயின். குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகம் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி தரப்போது. கண்டிப்பாக பாக்கியம் உண்டு. கும்பராசி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது. ஏன்னா இவங்க பழகிட்டாங்க. கும்பராசிக்கு நம்ம சொல்லும்போது லிமிட்டாக இருங்கன்னு தான் சொல்லுவோம். இவங்களே வந்து இந்த கேரக்டர்ஸ் எப்படி இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒன்று, இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வருவாங்க. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும்? கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதம் சரி 3 மாதங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறது நன்மை. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி? அதிர்ஷ்டம் இவங்க போடுற எஃபெக்ட், நான் போடுறேன் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன். பசங்க கூட பார்த்தீங்கன்னா நான் இதை படிப்பேம்மா, 40 மார்க் எடுப்பேன், நீ அதுக்கு மேலே எதிர்பார்க்காத, 60 மார்க் எடுப்பேன், அதுக்கு மேலே அந்த மார்க்கை எடுத்துருவாங்க. அவங்க என்ன டார்கெட் சொல்றாங்களோ அதை கண்டிப்பா பண்ணி கட்டிடுவாங்க. வேலை தேடிட்டு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சிறப்பான வேலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இனி வந்து வீரியம் தான் குறைச்சி கொடுக்கும். கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு? அதான் சொல்ல, அவங்க மனசுல படிக்கணும்ன்றது வந்துருச்சுன்னா, ஆனா இல்லை அப்படின்னா என்ன அடி என்ன திட்டு என்ன பண்ணாலும் வராது. இதான் இப்போ இது கும்பராசியோட மனநிலை. ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே கும்பராசியில தான் மாதமே பிறக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய ஆசைகளை தூண்டி விட்டு இது செஞ்சால் நம்ம இது போகலாம்,
இது செஞ்சா நான் இது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரும்போது தான் கொஞ்சமாவது அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ராசிலே ராகு இருக்கு, கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. இப்படி போயில இந்த கேம்ல நான் ஒண்ணுமே வேணாம். அப்ப 9வது படிக்கிற ஒரு குழந்தை சொல்லுது, நான் போய் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறேன். அப்பா அம்மா முழிக்கிறாங்க, என்னங்க மேடம் இந்த மாதிரி சொல்லுது. கும்பராசிங்க, அவன் போக்குல போங்க, லீவ்ல நான் வேலைக்கு அனுப்புறேன், இப்ப நீ இதை படிச்சு காட்டு, வேலைக்கு அனுப்புறேன் சொல்ற. ஸோ அந்த குழந்தை படிச்சு காட்டுச்சு, வேலைக்கு போன ஒரு நாள் வீட்டுக்கு வந்துருச்சு, நாளா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு. வாய் பார்க்குற விதத்தை வந்து ஆசைப்படுறது கற்பனை உலகம். அங்கே போனால் சும்மா ஜாலியாக உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பெட்ரோல் போடுறவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு அவங்கள போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு நேக்காக புரிய வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க சூப்பராக படிப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் சேமிக்கணுமா, முதலீடு செய்யணுமா? சேமிக்கணும். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு ஸ்டார்ட் பண்றது சிறப்பா இருக்கும். ஆல்ரெடி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்? வியாபாரம் சமமா இருக்கும், அதிக லாபமும் கிடையாது, லாபமே இல்லைன்னு சொல்லுவேன். கண்டிப்பா 20% லாபம் இருக்கும். ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆன்லைன் வியாபாரம் பண்றவங்க கொடி கட்டி பறக்க போறாங்க. ஓகே மேம், இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு காதலர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்பா இருக்கு, புரிதல் அதிகரிச்சு கொடுக்கும். ஒரு சில இடத்துல ஈகோனஸ்னால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட மைனஸை சொல்லிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் அவுட்டு. ஸோ இந்த லவ்வர் சொல்லும் போது புரிதல் இருக்கும். இந்த குரு ராகு சம்பந்தம் இருக்கிறதுனால ஈகோனஸ் இருக்கும். ஸோ அதை தூக்கி போட்டுட்டாங்கன்னா காதல் சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் எப்படி இருக்க போகுது? அமைதியா இருந்தது சிறப்பு. என்ன சொன்னாலும் சரி. காலையில் வேலைக்கு போகிறீங்களா, ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்களா, வீடுன்றது ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் இப்போ காலையில் 8 மணி, இந்த ரொட்டீனை கரெக்டாக மூவ் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை நானும் பேசுகிறேன், நானும் அதிகாரம் பண்ணுறேன்னு போனாங்கன்னா நிச்சயமா மனசுக்குள்ள விரிசல் ஏற்படுத்தி கொடுத்துரும். கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பரிகாரம் என்ன? வீரபத்ரர். கண்டிப்பா வீரபத்ரரை போய் உங்க கும்பிடும் போதுதான் நிறைய விஷயங்கள் சாதகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குழந்தைகளை கண்டிப்பா கூட்டி, டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டிப்பா வீரபத்ரர்கிற கூட்டு போய் வெத்தலை மாலை போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது பல விஷயங்கள்ல இருந்து தெளிவுகளும் சரி, பல விஷயங்களோட இது குழந்தைகள் அப்யூஸ் ஆகுறது இந்த கும்பராசி தான் அதிகமாக இருக்கும். அப்போ இது நம்ம வீடியோஸ் முன்னாடியே வந்ததுனால இன்னும் குழந்தைங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கிறது, சேஃபாக பார்க்குறது, அதிக டார்ச்சர் பண்ணாமல் அவங்கள புரிதலோடு கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வீரபத்ரர் தான் மெயினானவர். அங்கே போனாக்க அந்த குழந்தைய தொடுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்க ராகு பகவானுக்கு வழிபாடுகள் அர்ச்சனை செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்படும்? 40% சிறப்பாக இருக்கு. நன்றி மேம். நன்றி.